மதுரையில் எல்ஐசி அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெண் மேலாளர் உயிரிழந்த வழக்கில் திடீர் திருப்பமாக முறைகேடுகளை தட்டி கேட்டதால் எரித்துக் கொல்லப்பட்டதாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பெண் மேலாளரை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொன்ற வழக்கை தீ விபத்து போல சித்தரித்து தப்பிக்க முயன்றவர் யார்? மதுரை எல்ஐசி அலுவலகத்தில் தீ விபத்தில் சிக்கி பெண் ஆபீசர் உயிரிழந்த வழக்கில் அவர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. ஆவணங்களில் குளறுபடி செய்து பண மோசடியில் ஈடுபட்டதை கண்டுபிடித்ததால் சீனியர் ஊழியரை ஈவு இரக்கமின்றி கொலை செய்திருக்கிறார் கொடூர ஊழியர் ஒருவர். மதுரை எல்ஐசி அலுவலகத்தில் நடந்தது என்ன? பெண்ணின் மரணம் கொலை என்று கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி? தீ விபத்தில் உயிரிழந்ததாக வழக்கை திசை திருப்பி தப்பிக்க முயன்ற அந்த கொலைகாரன் யார்? மதுரை மாநகர் மேலமாட வீதியில் உள்ள எல்ஐசி கிளை அலுவலக கட்டடத்தில் கடந்த டிசம்பர் 17ஆம் தேதியன்று இரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அதில் எல்ஐசியின் மதுரை கிளை பெண் மேலாளரான கல்யாணி உடல் கருகி உயிரிழந்தார். அலுவலக உதவி மேலாளரான ராமகிருஷ்ணன் காலில் லேசான தீ காயங்களுடன் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தீ விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் கல்யாணியின் மரணத்தில் சந்தேகங்கள் இருப்பதாக அவரது குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். குறிப்பாக சம்பவ நேரத்தில் கல்யாணி தனது மகனுக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு போலீசுக்கு போன் செய் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்துள்ளார். விபத்து என்றால் தீயணைப்பு துறையினருக்கு தானே போன் செய்திருப்பார். ஏன் வீட்டிற்கு போன் செய்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கச் சொன்னார்? மேலும் ஒரே அலுவலகத்தில் பணியாற்றிய இருவரில் பெண் ஊழியர் மரணமடைய ஆண் ஊழியர் ராமகிருஷ்ணன் மட்டும் எப்படி உயிருடன் தப்பித்தார்? அதேபோல அலுவலகத்தில் பெட்ரோல் ஊற்றி தீ பிடித்ததாகவும் கண்டுபிடிக்க பெட்ரோல் எப்படி அங்கு வந்தது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியது. ஒருவேளை அது திட்டமிட்ட சம்பவமோ என்று விசாரிக்க தீ விபத்தில் உயிருடன் தப்பித்த மதுரை எல்ஐசி கிளையின் உதவி நிர்வாக அதிகாரியான ராமகிருஷ்ணனை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். ஆரம்பத்தில் போலீசாரிடம் பேச மறுத்தவரை கிடுக்குப்பிடி விசாரணைக்குள் கொண்டுவர அதில் கல்யாணி தீ விபத்தில் உயிரிழக்கவில்லை என்பதும் திட்டமிட்டு ராமகிருஷ்ணனால் கொலை செய்யப்பட்டிருப்பதும் அம்பலமானது. பெண் முதுநிலை மேலாளரான கல்யாணி கடந்த மே மாதம்தான் நெல்லையிலிருந்து பணி உயர்வு பெற்று மதுரை எல்ஐசி கிளை அலுவலகத்திற்கு பணிக்கு வந்துள்ளார். ஆனால் கடந்த 1.5 ஆண்டுகளாக அதே அலுவலகத்தில் ராமகிருஷ்ணன் உதவி நிர்வாக அதிகாரியாக பணிபுரிந்துள்ளார். இந்நிலையில் காப்பீடு தொடர்பான சில ஆவணங்களில் குளறுபடி செய்து ராமகிருஷ்ணன் பண மோசடியில் ஈடுபட்டிருப்பதை கல்யாணி கண்டுபிடித்துள்ளார். துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவருக்கு மிரட்டலும் விடுத்துள்ளார். அதனால் அதிர்ச்சியடைந்த ராமகிருஷ்ணன் சம்பவத்தன்று அலுவலகத்தில் இருந்த சில ஆவணங்களை பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளார். அதை பார்த்துவிட்ட கல்யாணி ராமகிருஷ்ணனை தட்டி கேட்டுள்ளார். உடனே உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கிறேன் என்று மிரட்டியுள்ளார். அதில் ஆத்திரமடைந்த ராமகிருஷ்ணன் கையில் இருந்த பெட்ரோலை கல்யாணியின் மீது ஊற்றி தீ வைத்துவிட்டு அலுவலக கதவை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு அங்கிருந்து ஓடியுள்ளார். அதில் கல்யாணி துடிதுடிக்க உயிரிழந்தார். ராமகிருஷ்ணனின் காலில் லேசாக தீ காயம் ஏற்பட்டு அவர் தப்பித்து ஓடுவதற்குள் தீ 2வது தளத்திற்கு பரவியது. பின்னர் அக்கம் பக்கத்து கடைக்காரர்கள் படிக்கட்டு வழியாக ஏறி சென்று காயம்பட்டு கிடந்த ராமகிருஷ்ணனை ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். பின்னர் தகவலறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கல்யாணியின் சடலத்தை மீட்டனர். விபத்து என்று நினைத்து கொண்டிருக்கும் போதுதான் கல்யாணியை ராமகிருஷ்ணன் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஒருவேளை அன்று கல்யாணி அவரது மகனுக்கு போன் செய்து போலீஸ் என்று கூறாமல் இருந்திருந்தால் கொலையாளி ராமகிருஷ்ணன் தப்பிக்கவும் வாய்ப்பிருந்திருக்கும். இந்நிலையில் விபத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றி ராமகிருஷ்ணனை போலீசார் கைது செய்துள்ளனர். காயம் காரணமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள அவரிடம் மேஜிஸ்ட்ரேட் நேரடியாக விசாரணை நடத்தினர். சிகிச்சைக்கு பிறகு அவர் சிறையில் அடைக்கப்படுவார்.
அலுவலகத்தில் பண மோசடியில் ஈடுபட்டதை கண்டுபிடித்த சீனியர் பெண் ஊழியரை ஆண் ஊழியர் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.